வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் ஒரு டிஃபன் காம்போ பற்றி பார்க்க போகிறோம். பச்சைப்பயிர் தோசையும் அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி சட்னியும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு தோசை செய்கிறதுக்கு நம்ம பச்சைப்பயிரை ஊற வைக்கணும். நான் பச்சைப்பயிரை 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இட்லி அரிசி போட்டுக்கலாம், இல்லைனா நம்ம பச்சரிசியும் போட்டுக்கலாம். இட்லி அரிசி ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 5 முதல் 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம பச்சைப்பயிறு ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது மீடியமான காரம், அதனால் நான் 6 பச்சை மிளகாய் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 இன்ச் இஞ்சி துண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிரை சேர்த்து பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுமாதிரி நல்லா கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் நல்லா கிரைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா பச்சைப்பயிரும் சேர்த்துடலாம். கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், அப்புறம் தோசை முழுன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இது மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப லிக்விடாகவும் வேணாம். தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா தோசை மொறுன்னு வராது. தண்ணி ரொம்ப அதிகம் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு தோசை நம்ம அரைச்ச உடனே யூஸ் பண்ணிடலாம். இது புளிக்க வைக்கணும்னு கிடையாது. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி சட்னியும் ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா செவந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் ஆகும். வறுத்ததை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற அதே ஆயிலில் 1/2 கப் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துட்டு இஞ்சியை மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இஞ்சி நல்லா வதங்கி வரும். கருவேப்பிலை இலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வதங்கிட்ட பிறகு காஷ்மீரி மிளகாய் ஒன்றையும், காரம் இது நல்லா இருக்கும், அதனால் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். எல்லாம் நல்லா ஆறின உடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது துவையலாக அரைக்கணும். தண்ணி பதம் தேவையில்லை, அதனால் தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்க வேணாம். தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா அரைச்சி இது மாதிரி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளிப்பு சேர்த்துடலாம்.
இப்போ இந்த சட்னியோட 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் போட்டுடலாம். தோசைக்கல் நல்லா சூடாயிட்ட உடனே தோசையை வாத்து எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிறு மாவை தோசை ஊற்றிடலாம். நாலு நிமிஷத்தில் தோசை நல்லா முறுமுறுன்னு வெந்துடும். நம்ம இதை திருப்பி போடணும்னு இல்லை, அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, தோசை நல்லா முறுமுறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு ஏற்ற கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஃபன் காம்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.